ஒரு பெரிய பழைய வீடு ஊரின் எல்லைக்கு பக்கத்தில். அந்த வீட்டுக்கு புதியதாக குடிவந்தான் ரவி. முதல் இரவு அமைதி. இரண்டாவது இரவு டப் டப் டப். மேல் மாடி இல்லை. அவனோட அறை மேலே மேல் சுவரிலிருந்து காலடி சத்தம். ரவி கண் திறந்தான். சுவரிலிருந்து தூசி கீழே விழுந்தது. அந்த சத்தம் அவன் படுக்கைக்கு நேரா வந்தது. அப்போ அவனோட காதுக்கருகே ஒரு சின்ன சிரிப்பு. ரவி எழுந்து லைட் ஆன் பண்ணான். அலமாரி கதவு திறந்திருந்தது. அதுக்குள்ள ஒரு சின்ன பெண். வெள்ளை பழைய உடை, முகம் முழுக்க முடி. அவள் மெதுவா வெளியே வந்தாள். கால் தரையை தொடவே இல்லை. என் அம்மாவை பாத்தீங்களா? அவள் கிசுகிசுத்தாள். ரவி பின் சென்றான். அவள் தலை மெதுவா சாய்ந்தது. அதிகமாக எலும்பு முறியும் சத்தம். முடி விலகியது. கருப்பு காலியான கண்கள். அந்த நேரம் சுவருக்குள்ளிருந்து நக்கல் சத்தம். சுவர் முழுக்க சிறிய கைரேகைகள் வெளியே தள்ளின. அங்கே அவள் சிரிச்சு காட்டினாள். ரவி திரும்பினான். சுவர் உடைந்தது. அதுக்குள்ளிருந்து உயரமான முகமில்லாத உருவம் வெளியே வந்தது. அவள் மகிழ்ச்சியா சொன்னாள், நீங்க என் அம்மாவை கண்டுபிடிச்சிட்டீங்க. லைட் அணைந்தது. அடுத்த நாள் காலை வீடு அமைதி. ஆனா இரவில் 2 குரல்கள் கேட்கும். ஒரு சின்ன பெண்ணின் சிரிப்பு மற்றும் சுவருக்குள்ளிருந்து ஒரு ஆண் குரல், காப்பாத்துங்க.